தமிழக மக்களுக்கும் மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற தேர்தல் வாக்காளர் பெருமக்களுக்கும் அகில இந்திய புரட்சித்தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பெயர் சக்கரவர்த்தி. மதுரை மத்திய தொகுதி சட்டமன்றத்தில் போட்டியிடுகின்றேன். அனைவரும் எனக்கு வாக்களிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நமது மத்திய தொகுதியில் 2 வேட்பாளர்கள் எதிராக போட்டியிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒன்று PTR பழனிவேல் தியாகராஜன். அவர்கள் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் உள்ளது. அவர் அமெரிக்காவிலிருந்து வந்தார், பெரிய பொருளாதார நிபுணர் என்றெல்லாம் சொன்னார்கள். ஒரு 5 பேர் குழு ஒன்று போட்டார்கள். அந்த குழு என்ன நிலைமை ஆயிடுச்சு என்று தெரியவில்லை. அவர்களுக்கு தேவையில்லாமல் சம்பளம் கொடுத்ததான் மிச்சம். அந்த பொருளாதார நிபுணர்கள் எங்கே சென்றார்கள் என்று தெரியவில்லை. அடுத்தபடியாக அவருடைய ஆட்சியிலேயே 30,000 கோடி ஊழல் என்று சொன்னார். அந்த 30,000 கோடி ஊழல் என்ன ஆகிவிட்டு என்று தெரியவில்லை. அந்த 30,000 கோடி ஊழல் என்று சொன்னவர் ஏன் அந்த ஊழல் கட்சியிலே இருக்க வேண்டும்? வெளியேற வேண்டியது தானே. அந்த ஊழல் கட்சியில் இருந்து கொண்டே நான் நல்லவன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் அவர். இங்கே அது மட்டுமல்லாமல் மதுரை மாநகராட்சியிலே 200 கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருக்கின்றது. அதுவும் இவர் உதவியாளர் மூலமாகவே ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். இவருக்கு அது எவ்வளவு ஊழலில் பங்கு என்று தெரியவில்லை. இப்படி ஊழலின் மொத்த உருவமாக இருக்கும் PTR தியாகராஜன் எப்படி 3வது முறை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. தேர்ந்தெடுக்க வேண்டாம் என்று வாக்காளர் பெருமக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மீண்டும் தேர்ந்தெடுத்தால் நமது கோவில் மாநகரத்தை குப்பை நகரமாக்கிய பெருமை அவருக்கு தான் சேரும். நம்பர் 1 குப்பை மாநகரத்திலே நம்பர் 1 வேறு இருக்குது நம்ம மதுரை முக்கிய நகரம். எனவே அவரெல்லாம் மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் என்ன தைரியத்தில் போட்டியிடுகின்றார் என்று தெரியவில்லை. அடுத்தபடியாக சுந்தர்சி, அவர் புதிய நீதி கட்சி மூலமாக நிற்கிறாரு. அவருக்கு இந்த தொகுதிக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. ஆனால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற நம்முடைய சுலோகம் அதுதான். யார் எங்கே வேணாலும் போட்டியிடலாம், அதை நம்ம ஒத்துக்கிட வேண்டியதான். ஆனால் மதுரை மத்திய தொகுதி இரட்டை இலை சின்னத்தை கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு. அவருக்கும் இரட்டை இலை சின்னத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வழங்கப்பட்ட அந்த இரட்டை இலை சின்னத்தை அவருக்கு வழங்கியது எடப்பாடி செய்த மற்றொரு துரோகம். நமது சின்னம்மாவுக்கு செய்த துரோகமெல்லாம் விட்டுவிட்டு அனைத்து ADMK தொண்டர்களுக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார். மத்திய தொகுதியில் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மத்திய தொகுதியில் ஒரு அதிமுக தொண்டரும் இல்லையா? இரட்டை இலை சொந்தமானவர்கள் அதிமுக தொண்டர்கள் தானே. அந்த அதிமுக தொண்டர்கள் ஒருவராக வேட்பாளர் நியமிக்கப்படலாம். அதுவும் செய்யவில்லை. மத்திய தொகுதியை தொடர்ந்து புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக இந்த இடத்துல இதுவரைக்கும் ஒரு 4-5 தேர்தலாகவே யாரும் அதிமுகவை நிற்கவில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறார்கள். இன்றைக்கி வந்துக்கிட்டு அவர் நானும் மதுரைக்காரன் தான்ன்றாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, நானும் மதுரைக்காரன் தான், நானும் இந்த தொழிலாக இருக்க போகிறேன், இனிமேல் வீடு கட்ட போகிறேன், அங்கேயே இருக்க போகிறேன், எல்லாத்துக்கும் நல்லது செய்ய போகிறேன்னு சொல்லுவாங்க. நான் இந்த தொகுதியிலே பிறந்து வளர்ந்தவன். என்ன எந்த டைம்லேயும் நீங்கள் வரலாம், கேட்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இவரை போய் நம்ம இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் அவரை ஒருத்தர் அமெரிக்கா போயிடுவார், ஒருத்தர் டைரக்ஷன் பண்ண போயிடுவார். யாரை எங்கே போய் பார்ப்பீங்க? அதனால் மீண்டும் மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற வாக்காளர்களும் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் மண்ணின் மைந்தன் வேண்டுமா என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். நான் இங்கே இருக்கிறேன். அயல்நாட்டிற்காரர் வேண்டுமா, அசலூர்காரர் வேண்டுமா, அல்லது உங்கள் வீட்டு பிள்ளை வேண்டுமா என்று தயவு செய்து முடிவு செய்து ஒரு நல்ல வாக்குகளை அளித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பேர் சின்ன, உங்கள் பேர்? சின்ன. என்னுடைய பெயர் சக்கரவர்த்தி. நமது சின்னம்மாவின் ஆசி பெற்ற சின்னம் தென்னந்தோப்பு சின்னம். தென்னந்தோப்பு சின்னத்திலே சின்னம்மாவின் ஆசீர்வாதத்துடன் இருக்கிறேன். அதனை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.